Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு padded load stitch தான் எப்படி போடுறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டுருக்கோம். பட் இந்த நெக்கோட கர்வ் போர்ஷன்ல எல்லாம் எப்படி வந்து போடுறது அப்படினு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சோ நான் இது வந்து நெக் வந்து ஒரு வேற டிசைனுக்கு வந்து போட்டுட்டு இருந்தேன். சோ இது வந்து மட்டும் தனியா வந்து ஒரு வீடியோவா போட்டுறலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இத தனியா போட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்கோட அவுட்லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். தென் இந்த நெக்கோட அவுட்லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து தள்ளி இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் தான் ஒர்க் பண்ணுவோம். உள்ளே இருக்கக்கூடிய லைன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லைனு. இது வந்து ஸ்டிச் போடக்கூடிய லைன் தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 1/4 இன்ச்சு தான் தள்ளி போடணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து ரொம்ப வைடாக போயிடும். அவங்களோட நார்மல் மெஷர்மெண்ட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இந்த மாதிரி வந்து தள்ளி ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இதோட கண்டினியூட்டி வீடியோ வந்து நம்ம நாளைக்கு காலையில் வந்து எப்பவும் போல் போடுறேன். இது வந்து இந்த லோட் ஸ்டிச் மட்டும் அந்த வளைவு போர்ஷனில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் கிளியராக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன். இதோட டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வீடியோ வந்து அதோட டுட்டோரியல் வந்து நம்ம நாளைக்கு வந்து போடுறேன். இப்போ நம்ம வந்து பேடட் லோட் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் வச்சதுக்கப்புறமா நம்ம நீடிலோட கேப் அளவுக்கு மட்டும் அந்த சுகர் பீட்ஸுக்கும் இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கும் கேப் இருந்தால் போதும். அண்ட் இதோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் வந்து டபுள் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் வந்து எவ்வளோ கேப்ஸ் வேணும், அதாவது ஒரு கலர் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்குன்னா இன்னொரு கலர் 1.5 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். இந்த ஜரி த்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் லோட் ஸ்டிச்சுக்குனே நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட் மாதிரியே நல்லா மெல்லிஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெட்டையாக போட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம சில்க் த்ரெட்டை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி. லோட் ஸ்டிச்சோட பிகினிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதும் நம்ம தனியாகவே கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்டு இதுலேயும் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே மட்டும், அதாவது டாப் போர்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சைடில் ஸ்டிச்சஸ் போடணும். அண்டு இந்த சுகர் பீட்ஸுக்கு சைடில் வருது பார்த்தீங்களா ஸ்டிச்சஸ், சுகர் பீட்ஸுக்கும் இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கும் நடுவில் வர ஸ்டிச்சை வந்து கீழே கீழே வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். அப்போ உங்களுக்கு மேலே அந்த போர்ஷன் அந்த த்ரெட்டு வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அண்ட் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண டிசைன்ஸை வந்து அனுப்பணும், எப்படி அனுப்புறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட இமேஜஸ் வந்து கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர்த்துக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணதை வந்து சில டவுட்டெல்லாம் இருக்குது. எப்படி வந்து பர்ஃபெக்ஷன் வந்து வரல, இன்னும் எப்படி வந்து இருக்குது, நல்லா இருக்கா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு ஃபினிஷிங் வரல அப்படின்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்கை விட நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் முக்கியம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபினிஷிங் வரல, உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா நம்ம ஃபினிஷிங்கை பொறுத்தவரை நீங்கள் ஒர்க் பண்ண கண்டிப்பாக அது வந்து ஃபினிஷிங் நல்லா வந்துடும். பட் க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நம்மளுடைய இதுதான். அதில் புதுசாக நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், நார்மலாக எல்லோரும் போடக்கூடிய ஸ்டிச்சஸ்யே நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுதான் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. போட உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்துடும். ஸ்டிச்சஸ் வந்துருச்சா,
உங்களுக்கு எல்லா இதுலேயுமே உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ப்ளவுஸ் ஆகட்டும், இல்லை ப்ளவுஸ் வந்து சில்க் காட்டன் கிளாத் வந்து ரேட் அதிகமாக இருக்குது, என்னால் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் நார்மல் காட்டன் கிளாத்தே வாங்கிக்கோங்க. அதில் வந்து உங்களோட நெக் மெஷர்மெண்ட்டு, ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டு, ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் எல்லா மெஷர்மெண்ட்டையும் ட்ரா பண்ணி அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். அதை நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 2வது ஸ்லீவ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அண்டு பேக் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தது ஸ்லீவ் ஃப்ரண்ட் நெக் வரையும் போது இன்னும் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறப்ப இன்னும் பெட்டராக வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு ஒரே ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபினிஷிங் பற்றி கவலையே படாதீங்க. ஒர்க் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லோட் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிற இது நம்மளுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதோட டுட்டோரியல் வந்து தெளிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். சில்க் த்ரெட்டில் வந்து உங்களுக்கு போட வரல, ஆனால் எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜரி த்ரெட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு நல்லா வருது அப்படிங்கும்போது நீங்கள் ஜரி த்ரெட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வளைவில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. அண்டு நிறைய பேர்த்துக்கு வந்து அது வரல அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். பட் அது ரொம்பவே சிம்பிள். நம்ம இந்த இடத்துலலாம் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான் நான் இந்த இடத்துல போட்டுட்ருக்கேன். ஸோ பாருங்கள், அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் பண்ண போகிறதில்ல. கண்டினியூஸாக நம்ம அந்த இடத்துல எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து போட போகிறோம். புதுசாக இந்த இடத்துல வந்து எந்த ட்ரிக்குமே கிடையாதுங்க. நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஸ்ட்ரைட் லைனில் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரியே தான் நம்ம இந்த இடத்துலையும் போடுவோம். உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனில் போடுற மாதிரி இதில் போட்டால் உங்களுக்கு வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இன்னர் சைடு வந்து நெருக்கமாக ஒரு இடத்துல குத்துனீங்க அப்படின்னா, இப்போ அவுட்டரில் வந்து பக்கத்தில் நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டு வரீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல போடுறப்ப நம்ம வந்து நெருக்கமாக வந்து ஸ்டிச்சை போட்டே வாங்க. அண்டு இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ராஸாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ இது நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு ஹரிசாண்டலாக போடும்போது நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஸ்லாண்டிங்கான லைன்ஸாக போட்டுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது அழகாக இருக்கும். எந்த லோட் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அப்போ தான் அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டில் வரும்போது நல்லா ஸ்லாண்டிங்காக நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. இதில் போடும்போது ஹரிசாண்டலாக தான் நீங்கள் போடுவீங்க. பட் அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்லாண்டிங்காகவே தெரியும். நம்ம ஸ்டிச்சஸ் இதில் போடும்போது ஹரிசாண்டலாக இருக்கும். அண்ட் நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த லைட்டாக அந்த கர்வ் போர்ஷன்ஸில் மட்டும் உங்களுக்கு அந்த ஹரிசாண்டல் வரும். அதை நீங்கள் ஸ்டிச் பண்ண அது உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த இன்னர் சைடில் குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறது கூட கீழே போடாமல் சைடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் அந்த குட்டி லாக் ஸ்டிச் வந்து இன்னரில் போடக்கூடியது, அதாவது சுகர் பீட்ஸுக்கும் த்ரெட்டுக்கும் நடுவில் போடுறது வந்து கீழே போடாமல் கொஞ்சம் சைடில் தள்ளி போடுறேன். இப்போ நான் இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கலர் வந்து எடுத்துக்க போகிறேன். அதுவும் வந்து வளைவிலே தான் வருது. ஸோ நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. நான் அந்த சைடு வந்து ஸ்டிச் எடுத்துகிட்டு இந்த 2 த்ரெட்டுக்கும், அதாவது சுகர் பீட்ஸுக்கும் த்ரெட்டுக்கும் நடுவில் ஸ்டிச் எடுத்து சைடில், அதாவது அந்த குட்டி லாக் ஸ்டிச்சை வந்து கீழ்ப்பக்கமாக போடாமல் சைடில் போட்டுட்டு அண்ட் அதே ரிவர்ஸில் எடுத்து லாங் ஸ்டிச்சு, குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு.
இந்த வீடியோவை வந்து நல்லா பொறுமையாக பாருங்கள். அதாவது இதில் டவுட் இருக்கவங்க இந்த டவுட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே கிளியர் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டே இப்போ சைடில் வந்து இந்த வீடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சைடில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். போட போட உங்களுக்கு வந்துடும். ஒரு 2-3 டைம்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் தனியாக வந்து போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பெண்டில் வந்து நம்ம எந்த மெத்தடில் வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த நெக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறத வந்து பார்க்கலாம். இது நான் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் நான் இதுக்கு யோசித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது நாளைக்கு காலையில் எப்பவும் போல் மார்னிங் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். லோட் ஸ்டிச்சை பொறுத்தவரை ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ண வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நெக்கோட அவுட்லைனில் இந்த மாதிரி லோட் ஸ்டிச்செல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அதோட ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நெக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா நம்ம வெறும் பீட்ஸ் மட்டுமே வச்சு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சாரீ கலர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் எல்லாத்துக்குமே நம்ம பீட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து த்ரெட் ஒர்க் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்பல்சரி த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிராஸில் வந்து இந்த சைடு போட்டிருக்கோம். இதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம இந்த சைடு வந்து ஒர்க் பண்ண போகிறோம். பார்க்கும்போது உங்களுக்கு 2 சைடும் வந்து வி ஷேப்பில் வர மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான் இதெல்லாம். நம்ம வந்து ஆரி ஒர்க்கை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் பண்ணக்கூடிய டிசைன் தான் இது. நம்மளுக்கு மெயினாக இந்த நீடில் ப்ராக்டிஸு அண்டு இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சில்க் த்ரெட்டில் வந்து போட்டு பழகிறது. இது 2 மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும். நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து என்ன டிசைன் வேணும்னாலும் நம்ம வந்து போட முடியும். அண்டு இந்த 2 இல்லாமல் இந்த ஜர்தோசி இருக்குது பார்த்திங்களா, அது கட் பண்ணுறது அண்ட் அதை வச்சு ஒர்க் பண்ணுறது. இந்த 3ல் வந்து இந்த நீடில் ப்ராக்டிஸு, சில்க் த்ரெட்டு அண்டு ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கிராண்டான ஒர்க்குனாலும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.